எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டும் ஒரு முறை உங்களை நான் வாழ்த்துகிறேன். 40 நாள் தியானமாக காலையில் சபையில, மாலையிலே பாடலும் துதியும் தியானமும், வசனத்துக்கு இந்த முறை 40 நாளும் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அதை 10 நிமிஷம் மட்டும் உங்களுக்கு சுருக்கி சில காரியத்தை சொல்லுகிறேன். நேற்றைய தினத்தில் நீங்கள் கேட்டிருப்பீங்க, மார்க்கு சுவிசேஷத்தின் முதல் அதிகாரம், முதல் வசனம், தேவனுடைய குமாரனாகிய இயேசு. அவர் யார்? தேவனில் 3 தன்மை இருக்குன்னு சொன்ன பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். அப்போ அவருக்குள்ள அந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது உலக சிருஷ்டிப்பு போன்ற எல்லாவற்றிலும் வேதாகமத்தை அலசி பார்த்தால் 2வது ஆள் தத்துவம், 2வது ஆள் தத்துவம். அப்ப அப்படின்னா தேவன் வார்த்தையாய் வெளிப்பட்டவர். இங்க குமாரன் சொல்லியிருக்கு, பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட வாக்குப்படி. ஆனால் அவர் வார்த்தையாய் 2வது ஸ்தானத்தில் பிதாவாகிய தேவன் சொன்னார், வானம் உண்டாக கடவது. வார்த்தை, அந்த வார்த்தை அவருக்குள்ளேந்து வெளிப்பட்டது. அந்த வார்த்தையாகிய தேவன் தான் குமாரனாகிய இயேசு. அதான் 2வது ஆழ்த்தத்துவம். பிதா ரொம்ப பெரியவர், குமாரன் இயேசு சின்னவர், அப்படியெல்லாம் இல்ல. பிலிப்பியர் 2வது அதிகாரத்தை நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், 5-8. அவர் தேவனாய் இருந்தார். யோவான் 1:1 படிக்க முடியும். தேவனாய் இருந்தார். அவர் மூலமா தான் எல்லாமே உண்டாயிற்று. இந்த தேவகுமாரனாகிய வார்த்தை என்கிற தேவன் இல்லாம ஒண்ணுமே உண்டாகல. இத நிறைய விரிவான வசனங்களும் உண்டு. அப்ப இந்த வார்த்தையானவர் என்ன செய்தார்னா, மனுஷனாய் இந்த உலகத்துக்கு வர வேண்டிய கட்டாயம். ஆதியாகமம் 3:15 படி எதுக்காக ஆண்டவர் வரணும் அப்படின்னு சொன்னால், தேவன் யாருங்கிறத பூமிக்கு வெளிப்படுத்தணும். ஏன்னா மனுஷன் தேவனை பார்க்க முடியாது. ஒரு மனுஷன் ஆண்டவரை பார்த்தால் அவர் செத்து போயிடுவான். அதனாலதான் மோசைக்கு ஒரு ஆசை வந்தது, ஆண்டவரே உம்மை நான் பார்க்கணும். நீ என்ன பார்த்தினா உயிரோட இருக்க முடியாது. நீ கண்மலை மேல நில்லு, அந்த ஓரம் நில்லு, வெடிப்பில் நான் அப்படி கடந்து போவேன். என் முகத்தை நீ பார்க்க முடியாது, என் பின்புறத்தை நீ பார்ப்பாய், அப்புறம் நீ தொடர்ந்து என் ஊழியத்தை செய்வ என்று அதன்படியே மோசே வாழ்க்கையில் நடந்தது. பிரியமானவர்களே, அப்ப தேவன் யார்? அவரை வெளிப்படுத்த, அவருடைய தன்மையை வெளிப்படுத்த ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே வந்தப்ப, ஆண்டவர் வந்ததனாலதான் இயேசு கிறிஸ்து, அந்த வார்த்தையாகிய தேவன் இந்த உலகத்திற்கு வரணும். வார்த்தையாகிய தேவன் மனுஷனா வரணும். யோவான் 1:14. அந்த வார்த்தை மாம்சமாகி, அந்த வார்த்தை ஆதியில் தேவனோடு இருந்த வார்த்தை, தேவனிடத்தில் இருந்த வார்த்தை, தேவனாய் இருந்த வார்த்தை, அந்த வார்த்தை மனுஷனாய் வந்தது. எப்படி? இயேசு கிறிஸ்து என்ற பெயரிலே. அப்படி மாம்சமாய் இந்த உலகத்துக்கு வந்ததினால்தான், அவர் வந்த பிறகுதான் பிதாவாகிய தேவன் ஒருவர் இருக்கிறார் என்றும், வேறொரு தேற்றரவாளனை நாம் போயிட்டு அனுப்புவோம். இந்த தெளிவான போதனைகள் கர்த்தர் இயேசுவின் மூலம்தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் இதை மாத்துறாங்க, பிடிவாதமா இருக்காங்க. அது உபதேசம் இல்ல, இது உபதேசம் இல்ல, எப்படியாவது போகட்டும், அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், பிதாவாகிய தேவன், தேவகுமாரனாகிய இயேசு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப தேவகுமாரன் அவர் என்னவா இந்த உலகத்துக்கு வந்தார்? தேவனாய் வரவில்லை, அவர் தேவன் மனுஷனாய் வந்தார். மனுஷனாய் வந்தார். ஏற்கனவே சொன்ன யோவான் 1:14. ஒரு முறை பேதுருகிட்ட ஆண்டவர் கேட்கிறார், பேதுருவினிடத்தில், மனுஷனா வந்ததனால. மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் என்ன எல்லாரும் என்ன சொல்றாங்க? சீஷர்களை அழைத்து அவர்களிடத்தில் ஒரு வார்த்தையை வைக்கிறார். மத்தேயு 16
13 ஜனங்கள் என்னன்னு சொல்றாங்க? மனுஷகுமாரனாகிய என்னை. ஆண்டவரே சொல்றாரு பாருங்க, மார்க் 1:1 பாக்குறோம், தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து. ஆனா இங்க ஆண்டவர் அவங்க கிட்ட பேசும்போது கூட இருக்கிறவங்க கிட்ட என்ன சொல்றாரு? மனுஷகுமாரனாகிய என்னை. ஏன்னா தேவன் மாம்சத்தில் வெளிப்பட வேண்டும், மனுஷனுக்கு உதவி செய்ய, மனிதனுக்கு மீட்பு கொடுக்க, மனிதனுக்கு விடுதலை தர. தேவன் அப்படியே வந்து செய்ய முடியாது. ஒரு குடிசையில இருக்கிறவங்களுக்கு போயிட்டு உதவி செய்யணும்னா ஒரு மிஷின் போயிட்டு பண்ண முடியாது. அவர்களை போல ஒரு மனுஷனா போய் அவங்க கிட்ட பேசி, இப்ப டெக்னாலஜி வித்தியாசமா வளர்ந்திருக்கு, அதை நான் சொல்லவில்லை. அந்த மனுஷனுக்கு மனுஷனாய் போயிட்டு உதவி செய்யணும். அதே போல மனுஷன் பாவத்தில் விழுந்தான், மனிதனுக்கு விடுதலை கொடுக்க ஆண்டவர் இந்த உலகத்தில் தேவன் மனுஷகுமாரனாய் வந்தார். அப்பதான் மனுஷகுமாரன் ஆகிய என்னை ஜனங்கள் என்ன சொல்றாங்க? அதற்கு அவங்க பதில் சொன்னாங்க. இன்னார் யோவான் சொல்றாங்க, எரேமியான்னு சொல்றாங்க, தீர்க்கதரிசியில் ஒருவர்னு சொல்றாங்க. அப்பொழுது கூட அழைக்கப்பட்டதான சீசர்களிடத்தில் ஆண்டவர் ஒரு கேள்வியை கேட்டார். சார், நீங்க என்ன சொல்றீங்க? இப்ப 30 வயசு முடிஞ்சிச்சு ஆண்டவருக்கு. அந்த 30 வயது தெளிவு வந்த பிறகு, ஊழியத்துக்கு வந்த பிறகு, எதற்காக பரலோகத்தை விட்டு பூமிக்கு வந்தாரோ அந்த நோக்கம் நிறைவேறுகிற அந்த தருணத்திலே, அந்த ஊழியத்தை செய்ய தொடங்குகிற அந்த நேரங்களிலே, நீங்க என்ன என் கூட இருந்து கற்றுக்கொண்டீங்களே, படிச்சுக்கிட்டீங்களே, இவ்வளவு நாள் எல்லாத்தையும் விட்டுட்டு என் வார்த்தையை கீழ்ப்படிஞ்சு வந்தீங்களே, என்ன நீங்க என்ன சொல்றீங்க? மற்றவங்க சொல்றது இருக்கட்டும். அப்பதான் பேதுரு சொன்னார், 16ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனம். சீமோன் பேதுரு பிரதித்திரமாக, நிர்ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அங்க கிறிஸ்துன்னு சொல்றார், இயேசுன்னு மேல சொல்லியிருக்கு. என்ன சொல்றாங்கன்னு? அப்போ நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. பேதுரு, அவருக்கு யாரு போய் சொல்லி கொடுத்தாங்க? அவர் உள்ளத்திலே உணர்த்தப்பட்டார். தேவன் ஒருவர் இருக்கிறார், ஆனா இயேசு கிறிஸ்து மனுஷனாய் வர வேண்டும். ஆனா ஆவியானவர் அவருக்குள்ள உணர்த்துகிறார், தேவன் தேவகுமாரன். ஆனா நீங்க மனுஷகுமாரன் சொன்னாலும், மனிதனாய் எங்களோட பேசிக்கிட்டு இருந்தாலும், அவர் தேவனுடைய குமாரன். நீங்க தான் ஜீவன். இப்ப தெரியுது, இந்த தேவன் யார் தெரியுமா? ஜீவனுள்ள தேவன். இயேசு கிறிஸ்து யார் தெரியுமா? ஜீவனுள்ள தேவன், தேவகுமாரன் கிறிஸ்து. அப்புறம் அவர் சொல்றாரு, நீ பாக்கியவான்பா, இது உனக்கு தெரியல, என் பிதா உனக்கு வெளிப்படுத்துவார், அதன் பிறகு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் ஸ்நானன் கூட இந்த ஆண்டவரை குறித்து சொல்லும் போது, யோவான் 1:34 ஆண்டவரை குறித்து என்ன சொன்னார் பாருங்க. அவரும் இதே வார்த்தைய குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். அந்தபடியே நான் கண்டு இவரே தேவகுமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன். தேவைப்பட்டால் உங்களுக்கு நான் யோவானை குறித்து சொல்லி ஒரு ஸ்டடி உங்களுக்கு எடுப்பேன். யோவான் ஸ்நானன் சகரியா எலிசபெத்தினுடைய மகன். அப்ப அவர் சொல்றாரு, நான் ரொம்ப நாள் ஆவலா காத்துக்கிட்டு இருந்தேன், அதுக்காக தான் நான் வந்தேன். ஆனா இப்ப நான் அவரை பார்க்கிறேன், இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன். இப்படி வேதாகமத்தில் இன்னும் அநேக காரியங்கள் இருக்கு, தொடர்ச்சியா நாம படிப்போம். எனவே இந்த தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்தும் அவரை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் நாம் தியானிக்க போகிறோம். மார்க்கு சுவிசேஷத்தை படிங்க. இந்த முறை ஆண்டவர் அநேக காரியத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கட்டும். இதை கவனித்து தேவனோடு இந்த தபசு நாட்கள்ல நெருங்கி வாழ, ஒருவேளையாவது உபவாசித்து வாழ்க்கையை அர்ப்பணித்து பக்தியாய் வாழ, பரிசுத்தமாய் வாழ, வசனத்தில் வளர தேவன் அனைவருக்கும் அந்த கிருபைகளை, அந்த தயவை தருவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.